உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். வாகனத்தை ஓட்டும் பொழுது ப்ளூடூத்திலே பேசினால் போலீஸ் அபராதம் விதிக்க முடியுமா? இப்போ நாம் சாலையில் இருசக்கர வாகனமோ அல்லது 4 சக்கர வாகனமோ ஓட்டும் பொழுது மோட்டார் வாகன சட்டம் பிரிவு 184 சியின் பிரகாரமாக மொபைல் ஃபோனு, அதாவது கையடக்க தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி அதன் மூலமாக வாகனத்தை ஓட்டும் பொழுது எதிரே வருகிறதான மக்களுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவோ அஜாக்கிரதையாகவோ நாம் வாகனத்தை இயக்கக்கூடாது என்று அந்த பிரிவு சொல்கிறது. ஒருவேளை நாம் அப்படி வாகனத்தை ஓட்டும் பொழுது மோட்டார் வாகன சட்டம் பிரிவு 177 கீழாக 1000 ரூபாய் அபராதமானது விதிக்கப்படும். இதை நாம் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது 10,000 ரூபாய் வரைக்கும் அந்த அபராத தொகையானது எக்ஸ்டெண்ட் செய்யப்படும் என்று இந்த புதிய சட்டம் சொல்கிறது. இப்போ ஒருவேளை இந்த மோட்டார் வாகன சட்டம் பிரிவு 184 சியின் பிரகாரமாக நாம் கையில் மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு நாம் டிரைவிங் பண்ணக்கூடாது என்று அந்த பிரிவு சொல்லுகிறது. இப்போ ஒருவேளை ப்ளூடூத்தில் நம்ம பேசிக்கொண்டு போகிறோம். ப்ளூடூத்தில் பேசிக்கொண்டு போகும் பொழுது நாம் கை மூலமாக நாம் மொபைல் ஃபோனை நம்ம தொட போகிறதில்ல, ஒன்லி டிரைவிங் மட்டுமே நாம் பண்ணுவோம். அப்போ அப்படி பண்ணும் பொழுது இப்போ போலீஸார் நீங்கள் ப்ளூடூத்தில் பேசி கொண்டு போகிறீங்க. அப்போ ப்ளூடூத்தில் பேசிட்டு போனாலுமே சரி, மொபைல் ஃபோனில் பேசிட்டு போனாலுமே உங்களுக்கு அந்த ஃபைன் விதிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அப்போ மோட்டார் வாகன சட்டம் பிரிவு 188 என்ன சொல்லப்படுதுன்னா, இப்போ இது போன்ற ஒரு தவறான காரியங்களை செய்வதற்கு யார் தூண்டுகிறார்களோ அவர்களுக்கும் அந்த தவறான காரியங்களை யார் செய்கிறாரோ அவர்களுக்கு என்ன அபராதம் விதிக்கப்படுதோ அதையே அந்த தூண்டுபவர்களுக்கும் விதிக்கணும் அப்படின்னு அந்த பிரிவு சொல்லுது. அப்போ அந்த காரை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மேனுஃபேக்சரர் பண்ணும் பொழுது அவங்க ப்ளூடூத்தில் பேசக்கூடிய அளவுக்கு அதில் எல்லா வசதிகளும் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அந்த கார் மேனுஃபேக்சரிங் பண்ணவங்களுக்கு இதே அபராதத்தை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அதை கேட்கணுமா கேட்கக்கூடாதா, இது சரியா தவறா? அப்போ இது போன்ற ஒரு அபராதத்தை போடுவது சரியா தவறா என்பதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.